ஹாய் ஹலோ வணக்கம் குட் நைட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு சின்ன ஒரு லென்த் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில்கோட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அதில் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குன்னு கேட்குறீங்க தானே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோயில் கொடையில் அதாவது இந்த தடவை உறக்கமாகவும் வரவு பார்த்துடுங்க போன வருஷம் கோயில் கொடையிலேருந்தே கொஞ்சம் நல்லா ஆக ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாம் தாண்டியிருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிடுங்க நான் செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணினா தானே நான் கொஞ்சம் வளர முடியும் அதை வந்து நீங்கள் நிறைய அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள கோயில் கொடைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை நேற்று எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் தெரியுமா நிறைய இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு 10 years பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது மீன்ஸ் என்ன சொல்கிறது புது துணியே இருக்காது பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த வருஷம் கோயில் கூட ஸ்டார்ட் ஆக போகுது டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேட்டில் இருந்தே எங்கள் அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா அப்போ வந்து வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது பற்றியில்ல நானும் ஆட்டுக்கறக்க மட்டும்தான் போவேன் அதாவது 35 ரூபா அந்த கதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் அப்பா ஒரு சட்டை எடுத்து தருவாவை அதே எப்போவும் கோயில் கூட அன்னைக்கு தான் எடுத்து தருவாவை அதை தைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு படுற பாடு வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி கடவுள் புண்ணியத்துலேயும் உங்களோட சப்போர்ட்லேயும் இன்றைக்கி நிறைய ட்ரெஸ் இருக்குது பார்த்துக்கிடுங்க எனக்கு எங்கள் அம்மாக்கு எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் பற்றியில முன்னாடி வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு 5K வெளியே இருக்காது பார்த்துருங்க நாங்கள் நல்லா பாவம் எங்கள் அம்மா பெரிய பெரிய வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பார்த்துடுங்க அதில் வரக்கூடிய சாப்பாடு அப்படி வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டணும் பார்த்துடுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கோயில் கூட நடக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் வண்டியெல்லாம் வராது பார்த்துக்கிடுங்க இந்த கிளிக்கிட்டு தாத்தாமாரெல்லாம் வந்து ஐஸ் கொண்டு வருவாங்க அந்த ஐஸு மிஞ்சி போனால் எவ்வளோ ரூபா இருக்கும் 1 ரூபா இருக்கும் இல்லைன்னா 2 ரூபா இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்போ வந்து கோயில் கடைக்கு வந்து ஒரு ஐஸ் கூட யாருமே வாங்கி தர மாட்டாங்க நம்மகிட்ட பைசா இருக்காது நம்மளுக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க எல்லா ஊர்லேயுமே கொஞ்சம் வசதியானவங்களாம் இருப்பாங்க தெரியுமா அப்போ அவங்க வந்து ஐஸ் வாங்கும்போது நான் அதுலேருந்து வேடிக்கை பார்ப்பேன் பார்த்துக்கிடுங்க எங்களுக்கு அவைய வாங்கி தரணுன்னு அவைய நினச்சது கிடையாது பார்த்துக்கிடுங்க ஆனால் நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் ஐயோ ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவைய என்ன வாங்கி தந்ததில்லை அதுக்கப்புறம் தான் நானும் நினச்சேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கும் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம நிலைமை மாறும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வந்து வீண் போகலை மாறிடுச்சு அதுக்கும் காரணம் வந்து நீங்கள் தான் அதனால தான் நான் ஒவ்வொரு கோயில் கூட வரும்போதும் ஐஸ் வாங்க போனேன் அப்படின்னா யார் வந்தாலும் என்ன செஞ்சிருவேன் யார் கேட்டாலும் அது சின்னவங்க பெரியவங்க சிலருக்கு வந்து அதில் தயக்கமாகவே இருக்கும் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு ஏன்னா எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தானே எல்லாரையுமே கூப்பிட்டு அதுக்கு பிறகு பந்தக்காரங்களையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க யார் இருந்தாலுமே கூப்பிட்டு நான் ஐஸ் வாங்கி கொடுப்பேன் பார்த்துடுங்க அதில் வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸ் இருக்குது அதான் நான் அதில் கேப்ஷன்லேயே போட்டிருப்பேன் முன்னாடி ஒரு காலத்தில் யாராவது வாங்கி தருவாங்களான்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்மளாலேயே நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுது அது வந்து அவ்வளோ அழகான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க எனக்கு கோயில் கொடையிலே அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் ஓகேவா இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பார்த்துடுங்க அதான் சொன்னேன் நான் என்னமோ உறங்க போகிறேன்னா சாப்பாடு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னா ஸோ அதனால் நீங்கள் வந்து யாருமே வாழ்க்கையை பற்றி இது பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க நல்லது சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு பாருங்கள் என்ன மாதிரி விடாப்பிடியாக என்ன செய்யாதுங்க இல்லை நம்மளோட நிலைமையிலேருந்து நம்ம மாறாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் சில நல்ல விஷயங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்னு சொல்லும்போது அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறது கேட்டுக்கிறதுக்கு தப்பில்லை ஸோ அதில் வந்து எல்லா அக்காக்கள் அப்புறம் வந்து நம்மளோட நல்ல விரும்பிகள் உங்கள் எல்லாருக்கும் பெரிய பங்கு இருக்குது இதே சப்போர்ட்டை நீங்கள் எப்பவும் கொடுத்துட்டே இருக்கணும் சரியா வேறு சொல்கிறது கூட இல்லை போயிட்டு வர பிரச்சனை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ